மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிய வீரருடன் காளை உரிமையாளர் மோதலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன் வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மாடுபிடி வீரர்களின் உறுதிமொழி ஏற்புக்கு பின்னர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 1000 காளைகளும் 500 வீரர்களும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் ஒரு காளை உரிமையாளர் தனது ஜல்லிக்கட்டு காளையை அடக்கியதற்காக மாடுபிடி வீரருடன் வாக்குவாதத்திலும் மோதலிலும் ஈடுபட்டதால் உடனடியாக காவல்துறையினர் தடியடி நடத்தி மோதலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளருக்கும் மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.